உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2026 ராசி பலன்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கும்ல. எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் இந்த 2026 வருடங்கள்ல இருக்கு? 2026 பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் போட்டுட்டோம். இந்த ஜாக்பாட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குடா நம்ம பொழச்சுப்படா அப்படிங்கிற மாதிரி, இந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு நம்ம ராசி சூப்பராக டாப்பில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் 3 ஜாக்பாட் சொல்லலான் இருக்கேன். ஒரு குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சனியை பார்க்கிற யோகம். இந்த 3 யோகங்களும் அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் குருவும் சனியுமாக சேர்ந்து என்னென்ன ஜாக்பாட்டுகள் எல்லாம் அள்ளி தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். ராம்ஜி சார், 2026ல சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான அந்த 3 ஜாக்பாட் இருக்கும் சார்? ஜாக்பாட் நம்பர் 1 என்றால் முதல் விஷயமாக என்ன சொல்லலாம், என்ன சொல்றது, இப்போ நான் உங்களுக்கு என்ன, அதாவது ஏதாவது சொல்லுங்க சார். சொல்கிறேன், இருங்க யோசிக்க விடுங்க. இப்போ 12ஆம் இடத்துல அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கா இருக்குது நிலைமை சார். பிஃபோர் ஜூன் வேணால் சொல்லிடுறேன், இப்போயே பிஃபோர் ஜூன் வேணால் சொல்லிடுறேன். ஏன்னா பிஃபோர் ஜூன் குரு பகவான் 11ல் இருக்கார். 11லேருந்து 5 பார்க்குறாரு. ஜாக்பாட்னு வச்சுக்கிங்க. ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு ஒரு செலவு மந்த்து தான், அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நான் பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் 2 ட்ராவலாக போயிடுறேன். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சூப்பரான ஜாக்பாட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, 5 கூடியவன் 11ல் இருப்பதால் கன்ஃபார்மாக குழந்தை பிறந்துடும். கன்ஃபார்மாக சொத்து விஷயம் முடிஞ்சிடும். நிறைய நாள் இதில் நிற்கிது, இது ப்ராப்ளத்தில் நிற்குது, பஞ்சாயத்தில் நிற்கிது, கோர்ட்டில் நிற்கிது. என்னே தெரியல, கீழ்கோர்ட்டில் வாங்கிட்டாங்க, மேல்கோர்ட்டில் வாங்க போகிறாங்க. அவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் கையை விட்டுலாம் போகாது, உங்களுக்கு தான் வரும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 5 குடையவன் 11ல். இப்போ பிள்ளைகளால் மன சந்தோஷம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குழந்தைய கூப்பிட்டு போய் நம்ம குங்ஃபூ கிளாஸ் அது முடித்து, ஜப்பான் கிளாஸ் அது முடித்து, தியான கிளாஸ் அது முடித்து, ஸ்விம்மிங் கிளாஸ் அது எதுக்கு அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நான் படிக்க நினச்சதெல்லாம் நீ இப்போ அப்போ நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்களா? நான்லாம் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா அப்படிங்க. ஏயா அந்த குழந்தைய போட்டு இப்படி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தைகளை ரொம்ப டீச்சிங் பண்ணி வளர்த்திருப்போம். ஆனால் அவர்களெல்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார்கள். யாரெல்லாம் பிள்ளைகளை ரொம்ப பயங்கர கோச்சிங்காக வளர்த்து பிராண்டட் ஸ்கூல்லலாம் சேர்த்து பயங்கரமாலாம் பண்ணிங்களோ அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைவார்கள். 5 கூடியவன் 11ஆம் இடத்துல அந்த ரிசல்ட்ஸ், அந்த ஸ்கூலுக்கான ரிசல்ட்ஸ், அந்த ஸ்கூலில் ரொம்ப டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சில பேர் அந்த பள்ளிக்கான தகுதி மார்க் கம்மியாக, இவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்ந்து இவ்வளோ கம்மியாக மார்க் எடுக்கிறிய, இந்த மாதிரி குழந்தைகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவர்களெல்லாம் நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடராக ஆகிற அளவுக்கெல்லாம் தன்னோட கூட அப்போ உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னோடய பையன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம், சாம்பியன் ஆகிறதுக்கான விஷயங்கள். சில பேருக்கு சொத்து சேரும், சில பேருக்கு புதுசாக குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதெல்லாம் நடக்கும். யோகாதிபதி லாபாதிபதி வீட்டுக்கு போகிறதால சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்கலாம், என் ப்ராப்பர்ட்டி 20 கோடி சார், ஒருத்தன் இப்போ தான் வந்தான் 40னா கூட உடனே முடிச்சுக்கிறேன்னு சொன்னான், ஓகேன்ட்டேன். டபுள் தி பணம் லாபம், அந்த மாதிரி எல்லாம் அதிசயமெல்லாம் நடக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இதுதான் ஜாக்பாட் நம்பர் 1. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இவர் யாருன்னா 8 குடையவன் 12ல் உச்சம் பெறுகிறான். 8 குடையவன் 12ல் உச்சம் பெற்றால் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 8னா சொத்து 12ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கன்ஃபார்மாக சொத்து வாங்கும். ஏதாவது சொத்து வாங்குவேன். எங்கே சார் இஎம்ஐயில் பைக்கு தான் வாங்கினேன், பைக்கு சொத்து இல்லையா? அப்போ சொத்து இல்லையா? சொத்துனா எல்லாமே சொத்து தான். வண்டி ஒரு சொத்து, லேண்டு சொத்து, தங்கம் சொத்து, அப்படி யோசிங்க. அசட்ஸ்னால் என்ன? அசையா சொத்து எல்லாமே சொத்து தான். ஒரு கேமரா புதுசாக வாங்க, அது சொத்து. புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்குறீங்க, சொத்து சார், எல்லாம் சொத்து தான். சொத்துங்கிறது ஆளாளுக்கு இடம் மாறுபடும். நம்ம நினச்சிக்கிறோம் சொத்துனாலே வீடு வண்டி, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சொத்து தான். அப்போ 8 கூடியவன் 12ல் மறையும் பொழுது ஜெயில் வாசம், கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்டர் வரணும் சார், இல்லைன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவர் பக்கம் தப்பே இல்லை, அந்த கம்பெனியில் சும்மாவே கேஸ் போட்டிருக்காங்க போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்களாம் இப்போ சரியாயிடுவாங்க. 8 கூடியவன் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது அது போன்ற விஷயங்கள் நடக்கும். அடுத்து 2வது ஜாக்பாட் நம்பர் 3 என்ன? ஜாக்பாட் நம்பர் 3 மிஸ்டர் சனி என்ன பண்ணுறாரு,
மிஸ்டர் சனியை குரு பகவான் பார்க்குறாரு. பார்க்கும்போது அஷ்டம சனியாக இருந்தார். அஷ்டம சனி இந்த ஆளுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இந்த இவருடைய அஷ்டம சனியினுடைய ஒரே வேலை தான், நம்மளை இந்த சிலந்தி வேலை மாதிரி பின்னிட்டு அதில் ஒரு பூச்சி வந்து மாட்டிக்கிச்சுன்னா அந்த சிலந்தி எப்படி வந்து டச் பண்ணி ஏதாவது இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார், அஷ்டம சனி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால் அதை குரு பகவான் பார்த்து அதை கூல் டவுன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஜூனுக்கு முன்னாடியுமே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராகுவை பார்த்து கூல் டவுன் பண்ணுறாரு. அல்லாமல் மட்டும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, 7ஆம் இடத்து ராகு தேவையில்லாத பெண்களோட சகவாசமெல்லாம் கொடுப்பார். தேவையில்லாமல் எக்ஸு எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஹாய் டியர், நான் தான் கவிதா பேசுகிறேன், வணக்கம் கவிதா, பக்கத்தில் பொண்டாட்டி இருக்கேன், நான் அப்புறமா எல்லா கூத்தும் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசினா கூட அது ஒரு பெரிய விஷயமாகி அது ஒரு என்ன ஆகிடும், பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும். நம்ம வீட்லையா நம்ம பஞ்சாயத்து தலைவரை பாக்கெட்லேயே போட்டு சுற்றுவாங்க. ஒரு வீட்டில் பார்க்குற மாதிரி இந்த சந்தானம் படுத்துகிற மாதிரி, என்னென்னு கேளுங்கப்பா, எப்போ பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏமாம்மா, அதுக்காக பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டா வந்து பேசுவீங்க? டெய்லி பஞ்சாயத்து தான் நடக்கும். அது வந்து ஆஃப்டர் ஜூன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பிஃபோர் ஜூன் இது பிரச்சனை கிடையாது, ஆஃப்டர் ஜூன். அப்போது யோகங்கள் ஜாக்பாட் நம்பர் 1 என்ன அப்படின்னா குழந்தை, ஜாக்பாட் நம்பர் 2 என்ன அப்படின்னா சனியை காம்ப்ரமைஸ் பண்ணுறார், ஜாக்பாட் நம்பர் 3 என்னென்னா இந்த ராகுவை ஜூன் வரைக்கும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிறார். இந்த பாம்பு இப்படி ஓடிட்டுருக்கு, அது வாழை பிடிச்சி இழுத்து இப்படி பிடிச்சி வச்சிருக்காரு குரு, இங்கேயும் ஓடாத இரு அப்படின்னு. இந்த ஜூனுக்கு அப்புறம் இந்த பாம்பு திரும்ப பிடிங்கிட்டு ஓடிடும். எப்போது, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர், நவம்பர், டிசம்பர் 6 மாதம் உங்களுக்கு ஒரு இப்பவும் சொல்கிறேன். யோகங்களை பற்றி வந்து சொல்லனா ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னு யோசிக்கலாம். இந்த ராகு யார் கண்ட்ரோலும் இருக்க மாட்டார். ஜூனுக்கு அப்புறமா தான் ஒரு வேலையை கட்டுவார். அப்போது எஸ்ஸில் ஆரம்பிக்கிற, ஏல ஆரம்பிக்கிற பெண்கள் லிஸ்ட்டு பேரே சொல்கிறேன், இவர்களோட வரும். அவங்க அப்போ யாராவது ஃபோன் பண்ணால், வணக்கம்மா, நானே ஏதோ மிஷின் ஓட்டி என் மாதம் இவ்வளோ தான் சம்பாதிச்சு நான் வாடகை கட்டிகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் வந்து கும்மி அடிச்சு விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்பரெல்லாம் பிளாக் பண்ணி போட்டுருங்க. கண்டிப்பா சார், நீங்க இப்ப நான் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ஜாக்பாட்ஸ் அடிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புவோம். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும் போது குருவை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த குரு எந்த மாதிரியான வேலைகளை 2026 பண்ண போறாரு? குரு பகவான் வந்து அவர் வந்து இந்த வருடம் 3 யோகங்கள்ங்கிற டைட்டில் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். அதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் உச்சமாகிறார். அது வந்து குரு சந்திர யோகம்னு பேர். குரு வந்து விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். அது வந்து செவ்வாயோட வீடு. இப்போ குரு செவ்வாயை பார்க்கும்போது அது குரு மங்கள யோகம்னு அழைக்கப்படுது. அடுத்து குரு வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு டெரிஃபிக்காக ஒரு டெரர் கார்டுனா யாருன்னா மிஸ்டர் சனி. இந்த ஆள் எங்கே போனாலும் இம்சை தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த சனினால் பாடாப்பட்ட சார், ஒவ்வொரு ராசியார்னு கேட்டு பாருங்க, ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்து குரு பகவான் பார்த்து காம்பன்சேட் பண்ணி, ஒரு அம்மா வந்து வெளியே ஓடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பார்க்குறேன்னா அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி குரு பகவான் வந்து சனி எப்படி பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற. அந்த மாதிரி இந்த 3 யோகம், ஒன்று சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகி குரு சந்திர யோகம், செவ்வாவை பார்த்து குருமங்கள யோகம், அடுத்து சனியை பார்த்து சனியை ப்ராப்ளமேட்டிக் சனியை நல்ல சனியாக மாற்றுறார். இது 3 யோகங்கள் தான் பெரிய விஷயம். இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற ஸ்தானம் ராசிக்கு ராசி மாறுபடும். ஸோ அதுக்கேற்றபடி அவங்க உச்சம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவாகவே அவங்க மனநிலை மாற்றம் ஏற்படும், மனநிலையில் ஒரு தைரியம் வரும், சொத்து வாங்குகின்ற யோகம் வரும், நிறைய வழக்குகள் முடியும். இந்த மாதிரிலாம் குரு தரும் அற்புத பலன்கள். சனி டிஃபால்ட்டாகவே இப்போது வந்து வக்கரமாக இருந்தவர் வக்கர நிவர்த்தி பெற்று இருந்ததால் இந்த ராசிக்கு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதான பாயிண்ட்டாக சனி ஒரு 25% ப்ளே பண்ணுறாருன்னா 75% குரு தான் ப்ளே பண்ணுறார். இந்த வருடத்தினுடைய எண்டில் பிருந்தா டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போயிடுறார். அதுக்கு மேலே அதை பற்றி பேசினா என்ன, பேசாட்டி என்ன. ஏன்னா டிசம்பர் 6ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டு இயர் அண்ட் மூடு. அதனால் வந்து தெர் இஸ் நோ யூஸ் டு ஸ்பீக் அபவுட் ராகு. டிசம்பர் 6க்கு அப்புறம் நம்ம வேலை பார்க்குறதே ரொம்ப கம்மி. அடுத்து 20 நாட்கள் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த இயர் எண்டு.
ஸோ அதனால அந்த பயிற்சி நமக்கு ஒன்றும் பெருசாக பண்ண போறதில்ல. ஜூன் 1ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு தான் நம்மளுடைய பிரதானம். அப்போ பக்கத்தில் இருக்கிற குரு பகவானுடைய டெம்பிள்ஸ், யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் ஆலங்குடி போயிருங்க, திட்டை போயிடுங்க, அல்லது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் பாடி திருவலியதாயம்னு பேர், அங்கே இருக்கிற கோயில் பாடி திருவலியதாயம், பாடியில் இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய இது இருக்கும், அங்கே போய் வணங்குங்க. திருவள்ளூரில் பக்கம் போனீங்கன்னா குரு பகவானுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய தேடுங்க குரு பகவான் டெம்பிள்ஸ், அல்லது குரு பகவான் டெம்பிள்ஸுங்கிறத விட சித்தர் பீடங்கள் நிறையா போனால் கூட ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம சென்னையில் பாம்பன் சுவாமிகள் சித்தராகட்டும், பாண்டிச்சேரி படே சாஹிப் ஆகட்டும், ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள்லாம் இருக்காங்க, ரமண மகரிஷி. திருவண்ணாமலை ஃபுல்லாக ஒரே சித்தர் ஏரியா தான். இஃப் யூ வாண்ட் டு சி ஆல் தி சித்தர் இன் த சேம் ரோ யூ கேன் கோ டு திருவண்ணாமலை. அந்த மாதிரி இளம்பிள்ளை பக்கம் சேலம் பக்கத்தில் அங்கேயும் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று பௌர்ணமி தங்கிறது, ராகவேந்திரர் பீடம் போகிறது, குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான்களை, சித்தர்களை, ரிஷிகளை வணங்குதல் மிக மிக சிறப்பு. இதுதான் இந்த வருடத்தினுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நன்றி, வணக்கம் சார். உங்களை சந்திக்கணும்னா மக்கள் உங்களை எப்படி சார் தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நம்மளுடைய விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.